இந்த காலையில் நம்முடைய சிந்தனைக்காக கடந்த வாரத்திலே நாம் பார்த்த அதே பகுதிக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். கடந்த முறை நாம் ஏறக்குறைய 7-8 வசனங்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்களுக்காக தேவன் கொடுக்கிற சில வழிகாட்டிகள் அல்லது கோட்பாடுகள் என்று சொல்லலாம். The great principles for missionaries. தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிற அல்லது அனுப்பப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற அற்புதமான சில ஆலோசனைகள். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது தேவனுடைய அழைப்பு என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது காரியம், அதாவது அனுப்பப்படுகிற ஒரு மனுஷன் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனே அந்த மனுஷனை அழைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஏதோ தெரியாம இந்த வேலையை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவன் நினைப்பானால் தேவன் தனக்கு அந்த பணியை கொடுத்தார் என்பதை அவன் அறிகிறதில்லை. 10வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து என்று சொல்லி வாசிக்கிறோம். தம்மிடத்திலே அவர்களை வரவழைத்தார், அவர்களை அழைத்து தம்மண்டிலே சேர்த்தார். ஒரு நோக்கத்தோடு கூட அவர்களை அங்கே அழைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய பணியிலே பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால், என்னை மட்டும் நினைக்க வேண்டாம், எங்களை போன்ற முழு நேர பணியிலே இருக்கிறவர்களை மட்டும் நினைக்க வேண்டாம். தேவன் நம்மை அவருடைய பணியிலே நிறுத்தி இருப்பாரானால், ஒரு பணியை செய்ய நம்முடைய கையில் இந்த பணியை கொடுத்திருப்பாரானால், முதலாவது அறிய வேண்டிய ஒரு காரியம், யார் நம்மை அழைத்தது? அவர் நம்மை அழைத்தார். யாரோ பெரியவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த வேலையை, இல்லை, தேவன் நமக்கு அந்த பணியை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்தால்தான் நான் சந்தோஷமாக அந்த பணியை செய்ய முடியும். என்னை ஏவிட்டாங்களே, ஏன் தலையில தூக்கி வச்சுட்டாங்களே அப்படி நம்ம நினைத்தோமானால் நம்மால் அந்த பணியை சந்தோஷமாய் செய்ய முடியாது. இரண்டாவது காரியம், கடந்த முறை பார்த்தது அதே முதலாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த அழைத்த சீஷர்களுக்கு தேவன் அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The divine authority, தெய்வீக அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரமும் உள்ள தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அதிகாரம் என்று சொன்னால் அடுத்தவங்களை விரட்டுகிற அந்த காரியம் அல்ல, இருமாப்பாய் ஆளுகை செய்கிறவர்களாக அல்ல என்று சொல்லி பேதுரு அங்கே மந்தை மேய்க்கிற மெய்ப்பொருளுக்கு சொல்லுகிறார். இருமாப்பாய் ஆளும்படியான அதிகாரம் அல்ல, ஆனால் அந்த பணியை செய்யத்தக்கதான அதிகாரம். We have the authority. தேவனுடைய வசனத்தை நான் சொல்லும் பொழுது, நம்ம சொல்லும் பொழுது அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுகிறதும் இருக்கிறது. இதுதான் என்று சொல்லி நான் திட்டவட்டமாய் சொல்லும் பொழுது, அது ஒருவேளை என்னுடைய செய்தியாக இல்லாவிட்டாலும் அந்த செய்தியை சொல்ல எனக்கு அதிகாரம் உள்ளவனாக நான் அந்த இடத்துல பேசுகிறேன். இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லல, இதுதான் தேவனுடைய வார்த்தை, அதை சொல்லும்படியாய் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், அதை சொல்லத்தக்கதான முழு அதிகாரமும் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மூன்றாவது நபராக அங்கே பேசக்கூடாது. சொல்ல போனால் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சனா நின்று பேச வேண்டும். ஆனால் என்னுடைய செய்தி அல்ல, அது தேவனுடைய செய்தி தான். ஆனால் அதை நான் முழு அதிகாரத்தோடு கூட அதை நான் பயன்படுத்த முடியும். ஆளும் அதிகாரம் அல்ல, பதிலாக தேவன் அந்த பணியை செய்ய எனக்கு அதிகாரம் கொடுத்தபடினாலே உரிமையோடு கூட அந்த பணியை நான் செய்ய வேண்டும். அங்கே அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் அங்கே அசுத்தாவிகளை துரத்தவும் பிசாசுகளை விரட்டவும் வியாதிகளை சுகமாக்கவும் சொன்னா, அந்த அதிகாரம் யாரிடத்திலிருந்து வந்த அதிகாரம்? தேவனுடைய அதிகாரம். ஆனா யார் அதை நிறைவேற்றுகிறது? சீஷர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஏதோ அவர்கள் கையிலே அவருடைய சொந்த அதிகாரம் போல அது காணப்பட்டாலும், பெற்றுக்கொள்கிறவனும் அறிய வேண்டும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி, கொடுக்கிறவனும் அறிய வேண்டும் அது நான் கொடுக்கவில்லை, அதை தேவன் செய்கிறார் என்பதை. ஆனால் நான் ஆக்ட் பண்ணும் பொழுது
ஃபர்ஸ்ட் பர்சனை போல் ஆக்ட் பண்ணுகிறேன். அதாவது நான் நடந்து கொள்ளும் பொழுது அது என்னுடைய அதிகாரத்தை போல நான் தைரியம் உள்ளவனாக நான் அந்த இடத்துல நடந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு சுவாமி பேசும்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? அதிகாரம் உள்ளவராக அவர் பேசினார். ஒருவேளை அவருக்கு முழு அதிகாரம் 100% இருக்கு. ஏன் சொன்னா அது அவருடைய வார்த்தை. அதே அதிகாரத்தை தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை பேசும் அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு கூட உணர்வுள்ளவர்களாக நான் செயல்பட முடியும். டிவைன் அத்தாரிட்டி. மூன்றாவது டிவைன் கமிஷன். தேவன் தெய்வீக கட்டளை எனக்கு கொடுத்திருக்கிறார். போங்கல் என்ற கட்டளை 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே போங்கல் என்ற கட்டளை அவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கட்டளை கொடுத்து என்று சொல்லி வாசிக்கிறோம். சரியா? தேவன் அவர்களை போகும்படியான கட்டளையை கொடுத்தார். போங்கல் என்ற வார்த்தை இங்கே வாசிக்கிறோம். அதோடு கூட அவர்களுக்கு கட்டளை கொடுத்துன்ற வார்த்தையும் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கமிஷன். மத்தேயு 28வது அதிகாரம் போன வாரத்தில் நான் எடுத்து வாசித்து காண்பித்தேன். நமக்கு போங்கல் என்ற கட்டளையை அவர் கொடுத்திருக்கிறார். கிரேட் கமிஷன் சொல்லி அந்த பகுதியை நாம் அழைக்கிறது உண்டு. அது பிரதானமான கட்டளை. கெஞ்சி கேட்கவில்லை. தேவன் சொல்கிறார் போங்கல் என்று சொல்லி கட்டளை. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது அதிகாரத்தோடு உள்ள ஒரு கட்டளை. ஏன் ஐயா போகிறாய், என்ன அதிகாரத்தோடு கூட வருகிறாய் சொன்னால் என்னை அனுப்பினது யார்? தேவன் அனுப்பினார். அந்த தைரியம் நமக்கு உண்டு. சரியா? அதாவது நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்குள்ளே நுழைவதற்கும் அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு நாட்டிற்கு போவதற்கு வித்தியாசம் உண்டா இல்லையா? அவருடைய அந்த அதிகாரம் என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய அதிகாரம். ஒரு சின்ன நாட்டினுடைய பிரசிடென்ட் போவாரானால் அவருக்கு அதிகாரம் குறைவு. பெரிய தேசத்தினுடைய அமெரிக்க பிரசிடென்ட் போவாரானால் அவருடைய அதிகாரம் மிக அதிகம். அவர் முழு அதிகாரத்தோடு கூட போகிறார். நம்மை ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயுல சொல்லும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆகையால் புறப்பட்டு போங்கள். அப்ப எப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொன்னால், எப்படிப்பட்ட கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய அதிகாரம் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. போங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது காரியம் 6வது வசனத்திலே பார்ப்போமானால், காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். டிவைன் டார்கெட், டிவைன் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது தெய்வீக இலக்கு எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடத்திற்கு போக வேண்டாமா என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்னையும் உங்களையும் தனித்தனியாக உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நோக்கத்திற்காய் உருவாக்கப்பட்டவன். அப்படின்னா என்னிடத்துல தேவன் ஒரு பணியை கொடுப்பாரானால் ஏன் என்னிடத்தில் அந்த பணியை கொடுக்கிறார்? என்னை அதற்காகவே உருவாக்கி இருக்கிறார், என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் தேவன் என்னை பார்த்து சொல்கிறார், நீ அந்த இடத்திற்கு போ, நீ இந்த இடத்திலே அமரு, நீ இந்த பணியை செய் என்று சொல்வார் என்று சொன்னான். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எனக்கு வசதிப்பட்ட காரியங்களே அல்ல, எனக்கு பிடித்தமான காரியங்களே அல்ல, தேவன் என் வாழ்க்கையிலே சொல்லுகிறதை நான் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா அப்போஸ்தலரையும் ஒரே இடத்துக்கு போக சொல்ல, ஆனா மொத்த கட்டளை என்ன இருக்குது? நீங்கள் எல்லாரும் புறப்பட்ட சகல ஜாதிகளையும் சகல தேசத்திற்கு என்ன பண்ணுங்க, போங்க, ஜாதிகளின் சீஷர் ஆக்குங்க. ஆனா ஒவ்வொரு சீஷரும் ஒவ்வொரு பகுதிக்கு போனதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர்கள் எப்படி போனார்கள் என்று சொன்னால், தேவன் அவர்களை வழி நடத்தினார், தேவன் அவர்களை போ என்று சொல்கிறார். பவுலும் பர்னபாவும் போகும் பொழுது ஆசியாவுக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று சொல்லி யோசித்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை என்ன பண்ணினாராம்? தடை பண்ணினார். எங்க போறன்னு சொல்லி தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவன் தெளிவாக தரிசனத்தின் மூலமாக மக்கதோனியாவுக்கு போகும்படியாக தேவன் அவர்களை அழைக்கிறார். அப்ப தேவன் எனக்கென்று ஒரு எல்லையை குறித்திருக்கிறார், ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். நான் அந்த இடத்திற்கு போக வேண்டும். தேவனுடைய அனுப்பப்படுகிற மனுஷன் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் எனக்கென்று ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்.
அடுத்த காரியம் பார்க்கும் பொழுது 7வது வசனத்தில், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். இதெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்த காரியம். அப்படியான இங்கே பாருங்கள், டிவைன் மெசேஜ். தேவன் எனக்கு தெய்வீக செய்தி என் கையிலே கொடுத்திருக்கிறான். நான் எதை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க வேண்டும். அது அருகில் இருப்பதை பற்றி நான் பிரசங்கிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை பற்றி நான் ஜனங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பூமி அவளுக்கு சொந்தமானது அல்ல, நிரந்தரம் அல்ல. அவள் எங்கே போய் சேர வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் போய் சேர வேண்டும். காரணம், தேவன் பரலோக ராஜ்யத்தை யாருக்காகவே உண்டாக்கினான்? மனிதர்களுக்காகவே உண்டாக்கி இருக்கிறார். அதை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அந்த செய்தி நம்ம கையிலே கொடுத்து அனுப்புகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்தில் 8வது வசனத்தில் ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த மெத்தட் என்று சொன்னேன். நான் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன். 8வது வசனத்தை, வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எதை அவர்கள் பெற்றார்கள், எதை அவர்கள் கொடுக்க வேண்டும்? ஒரு அந்த இடத்துல சில காரியங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், அப்ப சுகமாக்கக்கூடிய பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், சிலரை சுத்தம் பண்ணக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறார். மரித்தோரை எழுப்புங்கள், உயிரோடு எழுப்பக்கூடிய பலனை கூட கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகள் மேலே அதிகாரம் கொடுக்கிறார். எதையெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் எப்படி கொடுங்க? இலவசமாய் கொடுங்கள். அதாவது அது பணத்தை உண்டாக்கும்படியாய் உங்கள் கையிலே கொடுக்கப்படவில்லை, நம்முடைய கையிலே கொடுக்கப்படும். தேவனுடைய வசனமாய் இருக்கலாம், எந்த ஊழியமாய் இருக்கலாம், இதில் சொல்லப்பட்டவைகள் மட்டுமல்ல. ஏன்னா 1வது வசனத்தை சொல்லும் பொழுது அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவன் என்னை எந்த இடத்திலே கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் யார் கையில கொடுக்கிறார்? அனுப்பப்பட்டவன் கையிலே கொடுக்கிறார். யாரை தேவன் அனுப்புகிறாரோ அவன் கையிலே கொடுக்கிறான். கொடுப்பார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன? அதை வைத்து நீ வாழு, பிசினஸ் பண்ணிக்கொன்ற அர்த்தம் கிடையாது. அதை என்ன பண்ணு? ஜனங்களுக்கு கொடு. அது தேவனுடைய செய்தியா இருக்கலாம், ஒருவேளை அற்புதம் செய்கிற கிருபைகளாக இருக்கலாம். எந்த காரியமானாலும், எவ்வளவு பெரிய காரியம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டாலும் அதை நாம் ஜனங்களுக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ஊழியம் பணத்திற்காய் செய்யப்படலாமா என்று சொன்னால், ஒருத்தர் செல்லும் பொழுது சொல்லுகிறார், எதற்கும் நீங்கள் விலை நிர்ணயிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இவ்வளவு கொடுத்தால் நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன், இவ்வளவு கொடுத்தால் நான் வந்து உங்களுக்கு வேத ஆராய்ச்சியை எடுப்பேன், உங்களுக்கு நான் வசனத்தை சொல்லுவேன் என்று சொல்லி விலை நிர்ணயம் பண்ணாதே, அதை நீ கேட்கக்கூடாது என்பதுதான் அந்த நடுவர் சொல்லுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்டது கிருபைகள், உனக்கு கொடுக்கப்பட்டது ஊழியம், கொடுக்கும்படியாக நீ அனுப்பப்பட்டவன். அதுதான் தேவன் அந்த இடத்திலே சொல்கிற ஒரு காரியம். ஆனால் அதே வேளையிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பை இங்கே குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ ஊழியத்தை பற்றி சொல்கிறார். அந்தபடியே 1 கொரிந்தியர் 9:14, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்புண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் சொல்றார். இப்ப சுவிசேஷ பணி செய்கிறவன் எப்படி சாப்பிட முடியும் என்று சொன்னால், சுவிசேஷத்தினாலேயே அவனுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும். தேவன் யூதா கோத்திரத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டார், லேவியர்களை தமக்கென்று பிரித்தார். அவர்களுக்கு வேறு விதமான எந்த பங்கையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்ப அந்த பங்கை அவர்கள் உணவு உண்ண வேண்டுமானால் யார்தான் அவர்களை கவனிக்க வேண்டும்? யாருக்கு தேவன் அவர்களை பயன்படுத்துகிறாரோ அவர்கள் அவருடைய தேவைகளை என்ன பண்ணுவாங்க? சந்திப்பார்கள். அப்ப இந்த இடத்துல சந்திக்கிறவர்களை பற்றி பேசவில்லை, ஊழியம் செய்கிறவனை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீ ஆதாயத்துக்காக அந்த ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது?
செய்யக்கூடாது. பேதுரு அதை பற்றி சொல்லும்போது, நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். பேதுரு அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், அதாவது அவலட்சணமான ஆதாயத்துக்காக நீ அந்த பணியை செய்ய, மேய்க்கும் பணியை செய்யாதே. அவலட்சணமான ஆதாயம், எங்கே அதிகமான பணம் கிடைக்கிறதோ, எங்கே அதிகமாக எனக்கு கனம் கொடுக்கப்படுகிறதோ, எங்கே எனக்கு ஆதாயம் உண்டோ அங்கே நான் ஊழியத்திற்கு போவேன் என்று சொல்லி நான் சொல்லக்கூடாது. தேவன் என்னை எங்கே அனுப்புகிறாரோ நான் அங்கே போவேன். அங்கே போகும் பொழுது என்னுடைய போவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் மற்றவர்களுக்கு எங்கே நான் கொடுக்க வேண்டும், யாருக்கு நான் கொடுக்க வேண்டும், அதை தேவன் என்ன எதிர்பார்க்க என்பதை சொல்லி நான் அங்கே போக வேண்டும். நம்முடைய நோக்கம் அதுவா இருக்க வேண்டும். கொடுப்பவன் எதற்காய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறான், நான் மக்களுக்கு அதை கொடுக்கிறேன். நான் கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணம் முதன்மையாய் வரக்கூடாது. ஆனால் அவன் அதனாலே போஷிக்கப்படுகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லேவி கோத்திரத்தார் அப்படிதான் போஷிக்கப்பட்டார்கள், ஆசாரியர்கள் போஷிக்கப்பட்டார்கள், தேவனுடைய பணியை செய்தவர்கள் அந்த அந்த பணியின் மூலமாகவே போஷிக்கப்படுகிறார்கள். அது எந்த தவறுமே கிடையாது. சரியா? ஓகே, அடுத்த காரியத்துக்கு வரலாம். கொடுக்கப்படும்படியாய் அனுப்பப்படுகிறவன் தான் இலவசமாய் கொடுக்கும்படியாக. கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிற 10ஆம் வசனத்துக்கு வருவோமானா, சரியா? 9ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். அப்படி இந்த செய்தியை, தேவன் கொடுத்த கிருபையை சுமந்து கொண்டு போகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். அதாவது சேர்த்து குமிச்சுக்கிட்டு போகாது, இதெல்லாம் எனக்கு தேவை, ஐயோ அது எனக்கு தேவை அப்படி சொல்லி எல்லாவற்றையும் சேமித்து குவித்து வைத்து கொண்டு நீ என்ன பண்ண வேணாம், போக வேண்டாம். பிரசங்கில் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார், சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை சிலருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தேவன் நியமித்திருக்கிறார். சேர்த்து குவிச்சு வைக்கிற வேலை தான் அவங்களுக்கு. சேர்த்து குவிச்சு வைக்கிறது ரொம்ப லேசான காரியம் இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வயிற்றை கட்டி வாயை கட்டி அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமான காரியம். அண்டண்டைக்கு வருகிறது, அண்டண்டைக்கு நாம் நம்முடைய செலவுக்காக பயன்படுத்துவது ரொம்ப லேசான ஒரு காரியம், கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை, அது பெரிய தொல்லை. ஒன்று சேர்த்து குவித்து வைப்பதும் தொல்லை, அது பாதுகாப்பதும் தொல்லை. அதனால நமக்கு நிம்மதி அழிந்து போய்விடும். தேவனுடைய ஊழியத்துக்காய் போகிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதையெல்லாம் சேர்த்து கொண்டு என்ன பண்ணாத, போகாதே, அது உனக்கு பாரமாய் மாறிவிடும். ஒன்று, ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அப்படியானா உனக்கு அது கொடுக்கப்படும் என்பதான் அதனுடைய. உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். எப்படி சந்திக்கப்படும்? அது தேவனுடைய கட்டளை. சந்திக்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். சந்திக்கப்படும் என்பது நிச்சயமான ஒரு காரியம். அப்படியானால் புறப்பட்டு போகிற ஒரு மனுஷன் எனக்கு இவைகள் எல்லாம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவனாய் இல்லாமல், தேவன் என்னை போக சொல்லுகிறார், என் கையிலே கொடுக்கப்பட்டவைகளை இலவசமாய் கொடுக்கும்படியாய் சொல்லுகிறார். என் தேவைகள் யார் சந்திப்பது என்று சொன்னால், தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என்பதை அவன் அறிய வேண்டும். தேவன் அற்புதமான ஒரு காரியம் அதை சொல்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? அங்கே அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் தானே தங்கி இருந்து அவள் கொடுக்கிறதை புசித்துக் கொடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். தேவன் அதை அறிந்திருக்கிறான். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. தேவன் அதை மனுஷனுக்காக சொல்லலை, யாருக்காக சொன்னார்? மிருகத்துக்காக சொன்னார். மிருகத்தை பற்றி தேவன் கவலையுள்ளவராக இருக்கிறார். போரடிக்கும் பொழுது சிலர், அதாவது அவங்கள என்ன சொல்றது, கொஞ்சம் வைக்கோல் அது தின்னுப்படுன்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கூடையை எடுத்து வாயில மாட்டி விட்டுறாங்க. ஆண்டவர் அதை பற்றி கவலையுள்ளவராய் சொல்கிறார், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. வாய் கட்டக்கூடாது.
சாப்பிட்டோம் அப்படி சொல்ல. சில கம்பெனிஸ்குள்ளெலாம் சுகர் ஃபேக்ட்ரிக்குள்ளெல்லாம் போனால் ஸ்கூல் டைமில் கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சாதாரணமான ஒரு காரியம். தோட்டங்களுக்குள்ள முன்னாடி இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, முன்னாடி ஊழியத்துக்கெல்லாம் போகிறப்ப சொல்லுவாங்க, தோட்டத்துக்குள்ள எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, பறித்து என்ன பண்ணிக்கோங்க, பழங்களை சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் வயல் வழியாக ஜனங்கள் நடந்து போகும்பொழுது முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க, கொய்து சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு கொள்ளலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அறுவடை செய்யக்கூடாது. அப்போ போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயன்னு சொல்லி தேவன் மிருகத்தை பற்றி கவலை உள்ளவராய் சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறான் சொன்னான், வேலையால் கூலிக்கு பாத்திரவானாயிருக்கிறான். நான் தேவனுக்காக பணி செய்யும் பொழுது தேவன் என்னுடைய கூலியை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று ஓமை சொல்லும்போது சொல்கிறான், ஒரு பணம் கொடுப்பேன், நீ போய் என் தோட்டத்தில் வேலைப்பார். அவர் அதிகமாக நியாயமான கூலி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, நியாயமான கூலி கொடுப்பார். நான் நினைக்கிறேன் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவர் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். அப்ப கொடுக்கும்படியா அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு தெய்வம் சொல்கிறார், உங்களுக்கும் அது கொடுக்கப்படும், நீ கவலைப்படாதே, நீ ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு போகாதே, பொருட்களை அள்ளி கொண்டு போகாதே, பதிலாக உனக்கு வேண்டியவைகள் சந்திக்கப்படும் என்பதை சொல்லுகிறார். இப்ப ரெண்டு காரியம் பார்க்கிறோம். ஒன்று, இலவசமாய் கொடு, இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுத்து விடு, அதில் ஆதாயத்தை தேடாதே, ஆனால் உன்னுடைய தேவைகள் உனக்கு சந்திக்கப்படும். அதை தேவன் செய்கிறவராய். அது எப்படினாலும் செய்வாருங்க. ஒன்று காகத்தின் மூலமாய் போஷிக்கலாம், அல்லது நம்முடைய ஜனங்கள் மூலமாக நம்மை போஷிக்கிறவராய். சில நேரத்தில் ஊழியத்துக்கு போகும் பொழுது காணிக்கை கொடுப்பார்கள். சரியா, ஊழியத்தில் இருக்கிறனால சொல்லுகிறேன், உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். எனக்கு இவ்வளோ கொடுத்தாதான் போவேன் என்று சொல்ல வேணாலும் இந்த வசனத்துக்கு நேர் எதிராக மாறிவிடும். எனக்கு இவ்வளோ செலவாகும், இவ்வளோ கொடுங்க, அதுக்கு மேலே இவ்வளோ வரணும் அப்படி சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது என்பது அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. சில நேரத்தில் சில இடத்திற்கு போகும் பொழுது அவங்க கொடுக்குற காணிக்கை போக்குவரவு கூட என்ன பண்ணாது, பற்றாது. என்ன செய்யலாம்? தேவன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அங்கதான் இருக்கு, அங்கதான் அவரை நம்ப வேண்டும். ஏன்னு சொன்னா, இது சொன்னது யார் சொல்றாங்க? என்னை அனுப்புகிறவர் சொல்லுகிறார், நம்மை அனுப்புகிறவர் சொல்லுகிறார், நீ எனக்காக செய்ய வேண்டிய பணியை செய்வதற்காக நீ போ, நான் உன் கையிலே கொடுக்கிறது இலவசமாய் நீ கொடுத்து விடு, வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான், நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அழகான ஒரு பிரின்சிபல். இதை நான் சரியாய் பிடித்துக் கொள்வேனேயானால், சரியாய் புரிந்து கொள்வேனேயானால், நம்முடைய ஊழியத்தில் நான் தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவைகளை பற்றி நான் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதை சொல்லி இருக்கிறபடினாலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். மற்றொரு காரியம், 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவர்கள் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அவனிடத்தில் தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். ஒரு கிராமத்துக்கு போகும் பொழுது பாத்திரமானவன், வேறு வார்த்தையில சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். சிலருக்கு இயற்கையாகவே ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மைகள் உண்டு. என்ன பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த ஆசாரியனை ஏற்றுக்கொள்கிறவன் சொல்லுவார், தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் என்பது உண்டு. சூனேமியால் போன்ற பெண்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட மக்கள் அன்றைக்கு இருந்தால் சொன்னால் அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும். நீங்க என்ன பண்ணுங்க, அங்கே போய் தங்கி இருங்கள். அங்கே ஒரு வார்த்தை கூட்டி சொல்லியிருக்கிறான் 11ஆம் வசனத்தில், நீங்கள் புறப்படும் அளவு அவனிடத்தில் தங்கி இருங்கள். ஒருவேளை நான் நுழைஞ்ச வீடு ரொம்ப வசதி இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் டெய்லி எனக்கு ரொம்ப சிம்பிள் ஃபுட்டாக தான் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, சாப்பாடு ரொம்ப சாதாரணமாக சாப்பாடு தான் கொடுக்கிறாள் என்று வைத்துக்கோங்களா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொடுப்பதில் நீ எப்படி இரு, சந்தோஷமா இரு. லூக்கா 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் அந்த வார்த்தையை வாசித்து விட்டேன் ஏற்கனவே, இதற்கு நீங்கள் கவனித்தீர்களா என்பது தெரியாது. அந்த 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 7ஆம் வசனம் 10வது 7ஆம் வசனத்தில், அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவள் கொடுக்கிறதை புசித்து குடியுங்கள்,
வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவனா இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒருவேளை இடையில வந்து, பிரதர் நீங்க எதுக்கு அங்க தங்குறீங்க, எங்க வீட்டுல நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல ரூம் இருக்கு, எங்க வீட்டுக்கு வாங்க சொன்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னை நான் அந்த வீட்டுக்கு தான் அழைச்சிருக்கிறேன், அவங்க பாத்திரவானா இருப்பார்கள்னா நீங்க தான் தங்கணும், அங்கதான் தங்கு. அப்படியான ஊழியக்காரனுக்கு தேவன் சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்றான்னா, கொடுக்கப்பட்டதிலே திருப்தியாய் வாழ வேண்டும். 3 காரியம் தொடர்ச்சியா வருதுங்க. தேவன் நம்முடைய கையில கொடுக்கிற விலையுறந்த காரியங்களை வியாபாரம் ஆக்கிவிடாதே. அது என்னவா இருக்கலாம், பாடல் திறமையா இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய வசனத்தை போதிக்கும் பெரிய பலனாய் இருக்கலாம், அல்ல தேவனுடைய அற்புதங்களை நிகழ்த்தும் கிருபைகளாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் சரி, அது இலவசமாய் தேவனாலே நம்முடைய கொடுக்கப்பட்டபடினாலே எந்த வரவையும் எதிர்பார்க்கால் நீ என்ன பண்ணிவிடு, கொடுத்து விடு. ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்றால் வேலையால் கூலிக்கு பாத்திரவனா இருக்கிறான். அதிலே இணைந்த மற்றொரு பிரின்சிபல் என்னவென்று சொன்னால், கொடுக்கப்படுகிறவைகள் என்னவா இருந்தாலும் நீ அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ எங்கே போகிறாயோ, எந்த மனுஷன் தகுதியானவன் என்று சொல்லி உனக்கு காட்டப்படுகிறோ அந்த இடத்திலே நீ தங்கியிரு. அவர்கள் கொடுப்பதை நீ புசிக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இந்த மாவோயிஸ்டை பற்றி நான் மகாராஷ்டிரா மினிஸ்ட்ரி சைடுக்கு போயிருந்தப்ப அவங்களுக்கு இந்த பிரின்சிபல் உண்டாங்க. அவங்க வந்து எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்க சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எனக்கு கோழி சமைச்சு கொடு, சூடா கூடன்னு கேட்ட செய்தி தலைவனுக்கு போகுமானால் பயங்கரமான தண்டனை கிடைத்து வருமானம். அவங்க கொடுக்குற கஞ்சி புளிச்சு கெட்டு போனதா இருந்தாலும் அமைதலா சாப்பிட்டு எஞ்சி போயிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய பிரின்சிபல். பசிக்குதுன்னு கேட்டா மக்கள் கொடுப்பாங்க, அவன் என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணும், வாங்கி சாப்பிடும். நான் கேட்டுட்டு அசந்து போனேன், அதிர்ந்து போனேன். பயங்கரமான தண்டனையாம். யாராவது போய் எனக்கு கோழி சமைச்சு கொடு, ரொம்ப நாள் ஆச்சு கறியை சாப்பிடல கேட்டு மட்டும் வாங்கி சாப்பிட்டான்னா அவனுக்கு பயங்கரமான தண்டனை. தேவன் ஆண்டவர் அற்புதமான பிரின்சிபலை கொடுத்து ஏன்னு சொன்னா, எனக்கு கொடுப்பது யார், நம்ம கொடுப்பது யார், தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வீட்டுக்காரன் அல்ல, அந்த வீட்டுக்காரனை ஆயத்தப்படுத்தினது யார், தேவன். அந்த வீட்டையும் அந்த வீட்டின் உணவையும் தேவன் ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அதிலே அவன் சந்தோஷமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டு வாங்கி கொடு. அது உணவாயிருக்கலாம், இடமாயிருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி திரிய வீடு வீடாய் சுற்றக்கூடாது லூக்கால அதை தெளிவாய் வாசிக்க. இன்னொரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 12வது வசனத்துக்கு வரலாம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். எந்த வீடு உங்களை ஏற்றுக்கொள்கிறதோ, எந்த வீட்டிலே நீங்கள் தங்கும்படிய தேவன் வாசலை திறக்குகிறாரோ அந்த வீட்டை என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் என்று சொன்னால் உங்கள் ஊழியத்தை அங்கே இருந்து ஆரம்பியுங்கள். அது முக்கியமான ஒரு காரியம். நான் இதை படிச்சுட்டு இருந்தப்ப ரொம்ப யோசித்த ஒரு காரியம். மனாய் வீடு ஒரிசாவிலே முன்ன தெரியாதுங்க, யாருன்றே தெரியாது. நாங்கள் போன கிராமம் வேறே, கடைசியில் போய் சேர்ந்த இடம் வேறே. தேவன் எங்களை அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். எங்களுக்கு கிடைத்தது ஒரு கோழி குண்டு தான். கோழி அழைத்த இடம் இந்த சீம் சிக்குன்னு சொல்லுவாங்க. கோழியில் இருக்கிற ஒரு சின்ன பேனு மாதிரி அப்படி ஒன்று இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தங்கி என்னமோ அரிக்குது நினச்சிட்டு இருக்கப்ப தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ சீம் கூட கொடுத்துட்டோமே, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களேன்னு சொல்லி அப்புறம் அவங்களே க்ளீன் பண்ணி என்னமோலாம் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைத்தது. 4 ஆண்டுகள் அந்த அறையிலே தங்கி இருந்தோம். தேவன் அற்புதமா என்னை பற்றி பெருமையா சொல்றதுக்கா சொல்ல, ஆனால் தேவன் எங்களுக்கு கொடுத்த வீடு அது. அடுத்தது ஒரு ஆசீர்வாதம், அந்த வீடை குடும்பத்தையும் தேவன் எங்களுக்கு முதலாவதாக கொடுத்தார். அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த முதல் ஆசீர்வாதம் யாருக்கு தான் போகணும்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த வசனத்தை பாருங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா நன்றாயிருப்பீர்களாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி, அந்த வார்த்தையை சொல்லவில்லை. தேவன் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற ஊழியம், தேவன் கொடுத்திருக்கிற உங்களுடைய வசனம், தேவன் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் அந்த வீட்டை முதலாவதாக ஆசீர்வதிங்கள். அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். 13ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடாவது. அப்படி இல்லைன்னா அது போயிடும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்பதை திரும்ப கடவுள்னு சொல்லிட்டார். 14வது வசனம் 15ஆம் வசனத்துல
அடுத்த காரியம் அல்ல, இதனுடைய தொடர்ச்சியாய் எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். யாரும் உங்களை கேட்கலன்னா அதை விட்டுட்டு அடுத்த பட்டணத்துக்கு போங்கன்னு சொல்லி இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்லி இருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்லுகிறான்னு சொன்னான், ஒரு காரியம் ஊழியத்தில் ஒரு பிரின்சிபல், நம்ம எதிர்க்கும் இடத்திற்கு போகக்கூடாதுன்னு என்று சொல்லி ஒரு பிரின்சிபல் உண்டாக்கக்கூடாது, சரியா? ஆனால் எங்களிடத்திலே வந்து பிரசங்கிங்கள் சொல்லி ஏங்குகிற இடத்திற்கு போக வேண்டுமா வேண்டாமா? போனுங்க. ஒருவன் வேண்டாம் என்று சொல்லுகிறான், அவனை பற்றி ஆண்டு சொல்லும்போது அந்த நிலம் இன்னும் பக்குவப்படவே இல்லை, அது இன்னும் உழப்படவில்லை. அந்த நிலம் அது இன்னும் விதையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை. கொஞ்சம் போட்டுவிடு, அதோ விளைநிலம் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது, அங்கே போவது யார்? அதுதான் ஆண்டு சொல்கிறார். ஒருவன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அதை பற்றி நீ கவலைப்படாதே. ஒருவன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ வாழ்த்தின வாழ்த்து கூட திரும்பி வந்துடும், கவலைப்படாதே. உன் காலில் இருக்கிற தூசியை உதறி போட்டு விட்டு அடுத்த இடத்திற்கு நீ போ. அழகான சில பிரின்சிபல்ஸை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டுக்கு சித்தமான தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சில காரியங்கள் அனுப்புகிறார். அவர் 9வது அதிகாரத்திலே அவர் மனதுருகுகிறார் திரளான ஜனங்களை பார்த்து, வேண்டிக் கொள்ளுங்கள் வேலையாட்களுக்காக என்று சொல்கிறார். பின்பதாக தேவன் 12 சீஷர்களை அழைத்து அவளுக்கு இந்த ஒழுங்குகளை எல்லாம் கொடுத்து, கோட்பாடுகளை கொடுத்து அவளை அனுப்புகிறார். இது யாருக்கோ அல்ல, எங்களை போன்ற முழு நேர ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நாம் எல்லாருமே அதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தப்ப, இந்த VBS எடுக்கிற ரொம்ப லேசான காரியம் எல்லாம் இல்லைங்க. அநேக வசதி குறைவுகள் உண்டு. ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு சில பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்ம கையில கொடுத்திருக்க செய்தி அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வசதியான இடம் கூட இல்லையே, ஒரு சில அடிப்படை வசதிகள் கூட இல்லையே சில நேரத்தில். ஆனாலும் நான் அந்த சிரமங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் நான் கொடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவதாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்வோம். தலைகளை தாழ்த்த ஒரு நிமிஷம் கண்களை மூடியிருக்கலாம். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வோமானால், நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தேவன் அழகாய் சொல்லியிருக்கிறார். செயல்படுகிறோமா? இந்தந்த வசதிகள் இருந்தால் நான் செய்வேன், வாய்ப்புகள் இருந்தால் செய்வேன், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் செய்வேன், இல்லையா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒதுங்குவது சரியானதல்ல. தேவன் நம்முடைய கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அநேக மக்களுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. நானும் நீங்கள் கொடுக்காவிட்டால் அவர்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள் இலவசமாய் கொடுப்போம், ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு கொடுப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை நிதானித்து பார்க்க கிருபை தான். உம்முடைய ஒழுங்குகளின் படியே நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற எங்கள் கிருபை தான். ஆசீர்வதிங்கத்தான். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதியுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?